ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது களவாணி படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2010 ஜூன் 25ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்குணம் அண்ட் மியூசிக் டைரக்டர் குமரன். இந்த படத்துல விமல், ஓவியா வந்து ஹீரோ, ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து வாழ்க்கைய முன்னாடி வச்சு தான் இந்த படத்த வந்து எடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல 2 கிராமங்கள் பக்கத்துல இருக்கு. எப்பவும் விவசாயம்லாம் போட்டு நல்லா செழிப்பா இருக்கிற மாரி ஒரு ஊரா வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இங்க ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 12th கூட முடிக்கல. பசங்களோட சேர்ந்துட்டு போய் தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், ரோட்ல போற வர பொண்ணுங்கள வந்துட்டு கிண்டல் பண்றது, கேலி பண்றதா இருக்கட்டும், தன்னை வந்து லவ் பண்ணு, என்னை நீ லவ் பண்றேன்னு சொல்லு, இப்படி சொல்லிக்கிட்டே ஹீரோ வந்து திரிவாரு. ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பையனா வந்து இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் விளையாடுவாங்க. 2 டீமும் சேர்ந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இவருடைய அப்பா வந்துட்டு துபாயில வந்து வேலை பார்ப்பாரு. இவங்களோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரண்யா பொன்வண்ணன் அவங்க தான். அவங்க வந்துட்டு தன்னோட பையன் எப்போ காசு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கெடுத்து வச்சிருப்பாங்க. தான் நார்மலா ஒரு பிள்ளைங்க கெட்டு போகுது அப்படின்னு காரணம் வெளியில போய் கெட்டு போறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. வீட்டில் உள்ளவங்க கையில காசு கொடுத்து பழகுனாங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளை கெட்டு போறதுக்கு ஈஸியான ஒரு வழியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் இது. இவங்க பையன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இவன் ஆடி போய் ஆவணி பிறந்தா டாப்பில் வந்துடுவான். இப்படி இதே டைலாக்கே இவங்க சொல்லிக்கிட்டே தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவித்தனமான ஒரு அம்மாவாக இருப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விமல் உங்கள் அப்பா அனுப்புகிற காசை ஃபுல்லாக டிவியை உடச்சி போட்டுருவேன், நான் அதை உடச்சி போட்டுருவேன், காசு தரலைன்னா உடச்சிருவேன், இப்படி சொல்லி வாங்கி வைக்கிற புது பொருட்கள் ஃபுல்லாகவே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்ச நிலமையில மட்டும்தான் இருக்கும். செம்பு கூட நெளிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு பையன். அதே ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடியவங்க ஓவியா. அவங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப எப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வயல்லே வந்துட்டு இந்த நெல் நல்லா விளைஞ்சு போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் பறிச்சுட்டு போய் ஸ்கூலில் கொடுத்தா நெல்லிக்காய் தருவாங்களாம். அந்த மாதிரி கிராமத்தில் பண்ணுவாங்க போல். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் அள்ளிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்துடுவார். வந்துட்டு என்ன என் வயலில் இருந்து களவாடுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு இவங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியே 2 பேரும் மீட் பண்ணுறதுல 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அப்பா விமலுடைய அப்பா ஊருக்கு வந்துருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பொருள் கூட இருக்காது. அந்த வீடு கட்ட அனுப்பின பணம் ஃபுல்லாக எங்கே போச்சுன்னு தெரியல. பாதி கட்டியும் கட்டாமல் ஒரு வீட்டில் தான் அவங்க ஃபேமிலியே இருக்கும். ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு. பையன் தான் விமல். அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பொண்ணு வந்து சொல்லி கொடுத்துரும். அதோட இப்படி பொறுப்பு இல்லாதவனை ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. தன்னோட ஒய்ஃபை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அப்பாவித்தனமாக அனுப்புகிற காசை ஃபுல்லாக பையன்கிட்ட கொடுத்துட்டு போய் உட்காந்துருக்காளே அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில இவருக்கு லவ் ஒன்று தான் கேளுன்ற மாதிரி ஓவியாவை லவ் பண்ணிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி கடைசியில் பெரிய ட்ராமாலாம் போட்டுக்கிட்டு 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணது வந்து இவங்க வீட்டில் வந்து யாருக்கும் பிடிக்காது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலப்போக்கு கழிச்சு காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் வந்து பிறந்த மாதிரி 2 பேரும் இவர் வந்துட்டு ஃபாரின் போயிருப்பாரு. தன்னோட அப்பா மாதிரி ஃபாரினில் போய் வேலை பார்த்துட்டு காசு அனுப்பிக்கிட்டு இருப்பாரு. இவங்க வீட்டில் அந்த குட்டி பையன் வந்துட்டு எனக்கு காசு கொடுமா, இல்லைன்னா அவ்வளோதான் நான் டிவியை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மாதிரியே தூக்கிட்டு இப்படியே டிவியை உடைக்க போகிற மாதிரி நம்மளுக்கு இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க.